உண்மையான உடலிருப்பு இல்லாத 105 போலி நிறுவனங்கள். நீங்கள் யாரும் சற்றும் எதிர்பார்த்திராத மிகப்பெரிய ஒரு பணத்தொகை இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேறியிருக்கின்றது. இந்த ஒரு பாரிய நிதி மோசடி சம்பவம் தொடர்பான தகவல்கள் தான் தற்பொழுது வெளியாகி பெரும் அதிர்வலைகளை உண்டு பண்ணியிருக்கின்றது. இந்த ஒரு பணம் எந்த அளவுக்கு நாட்டுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதனை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்திலே தெரிவித்த தகவல்களின்படி இலங்கை IMF-இடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒரு கடன் தொகையில 1/3 சமன் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. தற்பொழுது இந்த ஒரு நிதி மோசடி சம்பவத்துடன் தொடர்பான 4 தனியார் வங்கி அதிகாரிகள் உள்ளூர் வங்கித்துறையின் வரலாற்றிலேயே முதல் முறையாக அவர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வங்கி கிளையின் வளாகத்திற்குள் வைத்தே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தது என்பதை தொடர்ந்தும் விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்துக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இலங்கையின் நிதி அமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் வெளிப்படத்தன்மையை குறித்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பும் வகையில் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக சுமார் $1 பில்லியன், அதாவது இலங்கை மதிப்பில் அன்னளவாக 340 பில்லியன் பெறுமதியான மூலதனம் வெளியேற்றப்பட்டதாக கூறப்படும் மிகப்பெரிய நிதி மோசடி தொடர்பான தகவல்கள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலைமையில தான் இந்த மோசடி சம்பவத்துக்கு நேரடியாகவே உதவியதாக கூறப்படக்கூடிய 4 முன்னணி தனியார் வங்கிகளினுடைய 4 அதிகாரிகள் தற்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய நிதி குற்ற விசாரணை பிரிவினரால கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதிலே முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உள்ளூர் வங்கி துறையினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக வங்கி வளாகத்திற்குள் வைத்து, அதாவது அவர்கள் பணியாற்றிய அந்த ஒரு வங்கி வளாகத்திற்குள் வைத்தே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணை பிரிவினுடைய தகவல்களின்படி போலியான இறக்குமதி ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர்ஸ் மேற்கொள்ள உதவியதாக கூறித்தான் இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரிகள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவுமே சொல்லப்படுகின்றது. அதே சமயம் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த ஒரு மோசடி சம்பவம் என்றது ஒரு தொழில்நுட்ப கோளாறோ அல்லது ஒரு நிர்வாக தவறாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி என்றதையுமே விசாரணையில் இருந்து அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஒரு மோசடி வலையமைப்பினுடைய முக்கிய நபர், அதாவது டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர்ஸை வழங்குவதற்கும் வர்த்தக நிதியை அங்கீகரிப்பதற்கும் தான் இந்த வங்கி அதிகாரிகளை பயன்படுத்தி இருக்கின்றார். இதற்காக தொடர்ந்தும் அவர்களுக்கு வாராந்தம் லஞ்சம் வழங்கியதாகவுமே விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு அதிகாரிக்குமே தலா 30,000, 50,000, 1,00,000 அப்படி என்று சொல்லி அவர் லஞ்சம் வழங்கி கொண்டிருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஒரு வங்கி மேலாளருக்கு ஒரே தடவையில் 1 மில்லியன் வரையிலேயுமே வழங்கப்பட்டிருக்கிறதாகவுமே சொல்லப்படுகின்றது. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரிவித்தது போல் இந்த ஒரு பணத்தொகையினை உங்களுக்கு அன்னளவாக இது எவ்வளவு பெறுமதி வரும், இது கிடைத்தால் எங்களுக்கு என்ன நன்மை அப்படி என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு, ஒப்பிட்டு பார்க்க முடியாதவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்பது ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் நாடாளுமன்றத்திலே தெரிவித்த தகவல்களின்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை ஏற்கனவே IMF-இடம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கடன் தொகையில 1/3 சமன் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன அப்படி என்றால், இலங்கை தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளாதார இக்கட்டான நிலைமையில் உங்களுக்கு தெரியும், சாமானிய மக்கள் மீதுதான் அந்த ஒரு பொருளாதார சுமை என்றது மிகவும் அதிகமாக பாதிக்கின்றது. அந்த சமயத்தில் இந்த ஒரு பணத்தொகை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக பெரிய ஒரு பொருளாதார ரீதியான ஒரு மாற்றம் கிடைத்திருக்கலாம். இந்த ஒரு 4 நபர்கள் இந்த ஒரு பெரிய ஒரு மோசடி சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த காரணத்தினால அது யாரை அதிகளவு பாதிக்கும் என்றால், உங்களை போன்ற ஒவ்வொரு சாமானிய மக்களினுடைய அன்றாட பொருளாதார நடவடிக்கைகளில் அது ஒரு பாரிய தாக்கமாக இருக்கின்றது. அதுதான் உண்மையும் கூட. இந்த நிலைமையில இவ்வளவு பெருந்தொகையான இந்த ஒரு நிதி மோசடி சம்பவம் ஃபேண்டம் இம்போர்ட்ஸ் எனப்படக்கூடிய பண மாற்ற முறையின் மூலமாகத்தான் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. அதாவது உண்மையான உடலிருப்பு இல்லாத 105 ஷெல் கம்பெனிஸ் மூலமாக 13 வர்த்தக வங்கிகள்ல
227 கணக்குகள் திறக்கப்பட்டதாகவும் அதனூடாக ஹார்ட்வேர், பாத்ரூம் அசசரிஸ், அது மட்டுமல்லாமல் தங்க நகைகள் போன்றன வந்து இறக்குமதி செய்வதாக கூறித்தான் 26,108 டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி செய்யப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய பொருட்கள் 180 நாட்களுக்குள்ள சுங்க திணைக்களத்தை கடந்து அது வரவில்லை அப்படி என்று சொன்னால் அது தொடர்பாக மத்திய வங்கிக்கு தகவல்கள் வழங்கப்பட வேண்டிய ஒரு சட்ட நடைமுறை இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு நிதி மோசடி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அந்த ஒரு சட்ட நடைமுறை கூட இந்த வங்கி அதிகாரிகளால் திட்டமிட்டு பலவீனப்படுத்தப்பட்டிருக்கிறதாக விசாரணைகளிலே தெரிய வந்ததாக சொல்லப்படுகின்றது. அதே சமயம் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதான முக்கிய சந்தேக நபரும் அதே சமயம் கொழும்பு கோட்டையில் இருக்கக்கூடிய ஏவாய் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தினருடைய இயக்குனர் அப்படி என்று சொல்லி நடித்ததாக கூறப்படக்கூடிய குறிப்பிட்ட இந்த ஒரு நபர் வந்து நீர்கொழும்பிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இவரிடமிருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 8 வாகனங்கள், அது மட்டுமின்றி சுமார் 200 மில்லியன் பெறுமதியான ஒரு சொகுசு கார், அது மட்டுமல்லாமல் தங்க பொருட்கள் அப்படி என்று சொல்லி கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அந்த முதலாவது பிரதான சந்தேக நபரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் இந்த 4 சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது 2வது, 3வது, 4வது, 5வது என்று சொல்லி அடையாளம் காணப்பட்ட இந்த 4 அதிகாரிகளுமே முறையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலே மற்றொரு அதிர்ச்சியான சம்பவம் அல்லது அதிர்ச்சியான ஒரு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வர்த்தக நிலையம், இது பலருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு வர்த்தக நிலையம் தான். குறிப்பிட்ட அந்த ஒரு வர்த்தக நிலையம் உள்ளிட்ட 21 முன்னணி நிறுவனங்கள் வந்து இந்த ஒரு பணச்செலவை வலையமைப்புடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்ததாகவுமே விசாரணைகளில் வந்து தெரிய வந்திருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனங்களுக்குள்ளே முக்கியமான ஒரு நிறுவனம் வந்து அந்த நிறுவனம் மட்டுமே 42.7 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ்களை வந்து 26 நாடுகளில் இருக்கக்கூடிய 256 நிறுவனங்களுக்கு அனுப்பியதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஒரு சம்பவம் வந்து பதிவாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திவுலப்புட்டிய பகுதியிலே போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் கிடைத்ததாக கூறப்படக்கூடிய ஒரு பணம், அது மட்டுமல்லாமல் ஒரு முன்னணி வங்கியில வந்து இடம்பெற்றதாக கூறப்படக்கூடிய ஒரு 13 பில்லியன் நிதி மோசடி, இது போன்ற இந்த 2 சம்பவங்களுடன் தொடர்புடைய பணமுமே இந்த வலையமைப்பின் மூலமாக வெளிநாடுகளுக்கு மாற்ற முயற்சித்தமையும் வந்து இந்த ஒரு விசாரணைகளில் இருந்து தெரிய வந்ததாக கூறப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி சம்பவம் நாட்டிலே அரசாங்கத்துக்கு தெரியாத மாதிரியாக நடந்திருக்கின்றது. அதாவது ஆரம்பத்திலேயே தடுக்க முடியாததாக போயிருக்கின்றது. 180 நாட்களுக்குள்ளே தெரியப்பட வேண்டிய ஒரு விடயம் ஒரு 4 அதிகாரிகளால் வந்து பலவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் எங்கோ ஒரு இடத்திலே வந்து ஏதோ ஒரு விடயம் இருக்கின்றது இல்லையா? அந்த ஒரு விடயம் அந்த அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்கின்றது. அதாவது சட்டத்திலே நிறைய ஓட்டைகள் இருக்கின்றது, அதனூடாக நாங்கள் வெளியே வரலாம் அப்படி என்று சொல்லி நிறைய குற்றவாளிகள் அந்த ஓட்டைகளை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியாக எந்த ஒரு விடயம் இந்த அதிகாரிகளுக்கு மிகவும் இந்த ஒரு விடயத்தினை செய்யறதுக்கு மிகவும் உந்துதலாக இருந்தது அல்லட்டி உடந்தையாக இருந்தது, காரணமாக இருந்தது அப்படி என்று சொல்லி விசாரணைகளை மேற்கொள்கின்ற சமயத்தில் ஒரு விடயம் அறிய வந்திருக்கின்றது. என்ன அப்படி என்றால் தெரிய வந்திருக்கின்றது என்ன அப்படி என்றால், இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஃபார் கஸ்டம்ஸ் டேட்டா, இந்த ஒரு தரவுத்தள அமைப்புக்கும் வர்த்தக வங்கிகளினுடைய கணனி அமைப்புகளுக்கும் இடையே நிகழ்நேர, அதாவது ரியல் டைம் டிஜிட்டல் இணைப்பு இல்லாதது இந்த ஒரு மோசடி சம்பவத்துக்கு முக்கிய காரணமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாக தற்பொழுது சொல்லப்படுகின்றது. இந்த நிலைமையில ஏற்கனவே இந்த ஒரு நிதி மோசடி சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான சந்தேக நபர் தனக்கான பிணை விண்ணப்பத்தை முன்வைத்திருந்த சந்தர்ப்பத்தில் தற்பொழுது அந்த ஒரு பிணை விண்ணப்பம் வந்து கொழும்பு பிரதான நீதவானால வந்து மறுக்கப்பட்டிருக்கின்றது. அது அவருக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், இவர் வந்து சாட்சியங்களை மறைக்கும் வாய்ப்பு மற்றும் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக கூறித்தான் அதாவது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அவரை விளக்கமறியலில் வைக்கும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை FCID வந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மைக்குமே இந்த ஒரு சம்பவம் தொடர்பான இவ்வாறான பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்து தற்பொழுது வெளியாகிய வண்ணமாக இருக்கின்றது. அதே சமயம் மேலும் விசாரணைகளை முன்னெடுக்கின்ற சமயத்தில் இதில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கின்றதா அல்லது இதைவிட மேலதிகமான பணத்தொகைகள் ஏதாவது மோசடி செய்யப்பட்டிருக்கின்றதா என்றது எல்லாமே தெரிய வரும். ஆனால் உண்மைக்குமே
எங்களுடைய நாட்டிலே வாழக்கூடிய சாமானிய மக்கள் இந்த ஒரு பொருளாதார சுமையை சுமக்கின்ற சமயத்திலே ஒரு சிலருடைய இவ்வாறான அதிகார துஷ்பிரயோகங்கள் இந்த நாட்டு மக்களினுடைய பொருளாதாரத்தை பாதித்திருக்கின்றது என்றதை யாராலுமே நம்ப முடியவில்லை. உண்மைக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி சம்பவம். விசாரணைகளின் முடிவிலே இவர்களுக்கான தற்பொழுது இவர்கள் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் தங்களை நியாயப்படுத்த வேண்டிய தங்களை தாங்கள் இதற்குள்ளே உடந்த இல்லை, தாங்கள் இதனை செய்யவில்லை அப்படி என்று சொல்லி தங்களை உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கின்றார்கள். ஆனால் இவ்வளவு தூரம் ஆதாரங்கள் இருக்கின்ற பொழுது, இவ்வளவு தூரம் விசாரணைகளில் விடயங்கள் தெரிய வந்திருக்கின்ற பொழுது இது எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பின் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.